எல்லா பெண்களும் ரொம்ப நீங்க சொல்லாதீங்கன்னா நாங்க அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. நீ சொன்ன நான் சொல்லல. நேற்று எபிசோட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனை தேவையில்லாமல் ஒரு வேலை பண்ணாருங்க. அந்த வேலையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா பண்ணது தான் சரி, கமருதீன் பண்ணது தப்பு. கமருதீன் கேமராவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் கனி, கலையரசன் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, திவாகர் ரொம்ப க்ரீப்பியாக பண்ணிட்டு இருக்காரு, இங்கே இருக்க பெண்கள் யாருமே சேஃபாக ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசினதை சுபிக்ஷா கேட்டுட்டாங்க. கேட்ட சுபிக்ஷா இருக்காங்கல்ல, பொண்ணுங்க சேஃபா இல்லைன்னா சொல்லாதீங்க, நான் சேஃபா இல்லைன்னு சொன்னா அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. இதுல பயங்கரமா இவர் ட்ரிகர் ஆயிட்டாரு. ட்ரிகர் ஆனவர் கானா வினோத் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி விஜே பார்வதி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அப்படி சொன்னவர் திரும்பி வெளியே வந்து சுபிக்ஷா கிட்ட பேசுறாரு. அதாவது சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, பொண்ணுங்க சேஃபா இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க, ஏதாவது பிரச்சனைனா நாங்க சொல்றோம், நானும் ஒரு பொண்ணு தானே, அதனால இந்த விஷயத்த சொல்றேன்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னது சரியான விஷயம் தான். ஆனால் கமருதீன் இருக்கார்ல, அதை வேற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுங்கள்லாம் திவாகர்னால எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு நீ சொன்னேன்னு சொல்கிறாரு. ஆனால் சுபிக்ஷா அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் இந்த எபிசோடு கிளிப்பிங்கை மட்டும் பார்க்கல, ஃபுல் கிளிப்பிங்கே பார்த்துருக்கேன். அதுலேயும் சுபிக்ஷா அந்த மாதிரிலாம் சொல்ல. கமருதீன் இப்படி சொல்கிறதுக்கு இன்னொன்று காரணமும் இருக்குது. கானா வினோத் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, நீ அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்தது, அதாவது கமருதீனை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்ததுன்னு கானா வினோத் சப்போர்ட்டுக்கு வருவார். அதெல்லாம் மெயின் எபிசோடில் தூக்கிட்டாங்க. பொண்ணுங்க சேஃபா இல்லைன்னு கூட சொல்லுங்க, எல்லா பொண்ணுங்களும் சேர்க்காதீங்க, நானும் ஒரு பொண்ணு தான், நான் அப்படிலாம் வந்து அவரால் பயப்படலாம் இல்லை, சேஃப்டியா ஃபீல் பண்ணாமலாம் இல்லை, நான் சேஃப்டியா தான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கமருதீன் இது சம்பந்தமாக தானே பேசணும். இந்த இடத்துல கமருதீன் என்ன தெரியுமா பண்றாரு, அந்த காயின்ல நீ சரியான ஏமாத்த ஆட்டம் ஆன, வெறும் 3 காயின் தான் தந்த அப்படின்ற மாதிரி அந்த காயின் மேட்டரை கொண்டு வந்துட்டாரு. அந்த காயின் டாஸ்க்ல சுபிக்ஷா பண்ணது தப்பு தாங்க, காயின் நிறைய தந்திருக்கணும். ஆனா அந்த மேட்டரை கமருதீன் இங்கே கொண்டு வராரு. இங்க எதுக்காக கொண்டு வரீங்க, அதுதான் நிறைய பேசி முடிச்சிட்டீங்கல்ல, அதை தனி டாபிக்கா நீங்க ஆரம்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க வேற ஒரு டாபிக்ல இருந்து அந்த பொண்ணு உங்களை எதிர்கேள்வி கேட்டுருச்சு, லாக் பண்ணிருச்சுன்னு தெரிஞ்சோன்னே அதை தேவையில்லாம கொண்டு வராரு. அது உண்மையிலே தப்பு தான். இந்த இடத்துல சுபிக்ஷா சொன்னாங்கல்ல, அதாவது திவாகர்னால எல்லா பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் சேஃப்டியா தான் ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்க தானே செய்யுது. இப்ப கமருதீன் பிரச்சனை பண்ணும்போது கமருதீனுக்கு நம்மளும் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு கானா வினோத் வராங்க. அதே மாதிரி பார்வதி வராங்க. பார்வதி சொன்னதுல நிறைய விஷயத்துல லாஜிக்கே இல்லைங்க. என்னன்னா வந்து நீ என்ன ஏமாத்திட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அது எல்லாம் முடிஞ்சு போன கதை. திரும்பி திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி விக்ரம் இருக்கார்ல, அதாவது விக்ரம் என்ன பண்றாருன்னா, அவங்க ட்ரிகர் பண்றாங்கன்னா நீ ட்ரிகர் ஆகாத, உட்காருன்ற மாதிரி சுபிக்ஷாவை உட்கார வச்சிடுறாரு. இதை தாண்டி நம்ம முக்கியமா பேச போறது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியலங்க. அது என்னன்னு தெரியுமா, திவாகருக்கு எதிராக வந்து பெண்கள் இவரால் சேஃப்டியா இல்லைன்ற மாதிரி கமருதீன் விஷயத்தை ஸ்டேஜ்லயே கொண்டு வந்திருக்காரு போல. அதாவது திவாகர்னால சேஃபா பொண்ணுங்க ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு கொண்டு வந்திருக்காரு போல. அதுக்கு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கேட்டிருக்காங்க, அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா, அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களான்ட்டு. ஆக்சுவலா பிரதீப்பை வெளியே அனுப்பும் போது எல்லா பொண்ணுங்களும் சேஃபா ஃபீல் பண்ணலன்ற மாதிரி சொல்லி அவர் வெளியே போனார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்லயும் நடந்திருக்குன்னு உள்ள பார்த்தவங்க இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. அப்படி சொல்ற இன்ஃபர்மேஷன் சில சமயங்கள்ல நடக்காமயும் போயிருக்கு, சில சமயங்கள்ல நடக்கவும் செஞ்சிருக்கு. அதனால 100% அப்படி நடந்திருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நிறைய பெண்கள் எங்களுக்கு திவாகர்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது திவாகர் பண்றதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, அதாவது நாங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் அதாவது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே திவாகர் ரொம்ப கிரீப்பியா பண்றாரு, பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்காரு, இவருக்கு ரெட் கார்டு தரணும், எல்லோ கார்டு தரணும், அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள இருக்க பெண்கள் எடுக்கிறது தாங்க முடிவு. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, வெளியே இருந்து பார்க்குற நம்மளுக்கு கிரீப்பியாக தெரியலாம். ஏன்னா அசல் கோளாறுன்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் நிவின்னு ஒருத்தங்க கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்திருப்பாரு. அது வெளியே இருக்கவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு அதை சாதாரணமாக தான் பார்க்குறாங்க, பெருசாக தப்பாக பார்க்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி பொண்ணுங்களுக்கு அது சாதாரணமாக தான் தெரியுது, தப்பான கண்ணோட்டத்தில் தெரியலன்னா பொண்ணுங்க விருப்பப்படுறது தான். அந்த மாதிரில எல்லா பொண்ணுங்களும் வந்து திவாகர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப தப்பாலாம் தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை இவர் விஜய் சேதுபதி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்தது திவாகருக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க கூட திவாகரை திட்டி இருக்கணும், திவாகர் பண்ணது தப்பு தான், அது எப்படி திவாகரை நீங்கள் வந்து புனிதராக்குவீங்க, அவர் அப்போ கிரீப்பியாக பண்ணலையா, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் மீறி நடக்கலையா நிறைய பேர் கேட்குறாங்க. அதான் எண்ட் ஆஃப் த டே வந்து பொண்ணுங்க எடுக்கிறது தான். அதாவது அங்கே ஒரு 6-7 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களே சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள்?
அவங்களே இது ஓகேன்னு நினைக்கிறாங்க, அவர் பண்ற தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா நேத்து எபிசோட்லயே அது தெரிஞ்சிருச்சு, சனிக்கிழமை எபிசோட்லயே அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, சுபிக்ஷா சொல்றத அங்க கனி ஆமோதிக்கிறாங்க. சுபிக்ஷா சொல்றாங்கல்ல, எல்லா பொண்ணுங்களும் நீங்க சொல்லாதீங்க, நான்லாம் சேஃபா தான் ஃபீல் பண்றேன்னு சுபிக்ஷா சொல்றாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி கனி ஆமோதிக்கிறாங்க. கனி அப்ப சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா கமருதீன், நீங்க எல்லாரையும் சேர்க்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யாரு சேஃபா ஃபீல் பண்ணலையோ அவங்கள்தான் அட்ரஸ் பண்ணுங்க, எங்களை சேர்க்காதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க.